முக்கிய செய்தி, நீட் நுழைவுத் தேர்விற்கான ஹால் டிக்கெட் இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் இணைக்கிறார். லட்சுமணன், நீட் நுழைவுத் தேர்விற்கான ஹால் டிக்கெட் இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வரும் மே மாதம் 4ஆம் தேதி இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் ஆனது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த NEET.NTA.NIC.IN என்ற இணையதளம் மூலம்தான் தற்பொழுது இந்த ஹால் டிக்கெட் ஆனது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நுழைவுக்கான அந்த ஹால் டிக்கெட் ஆனது NDA வெளியிடப்பட்டிருக்கிறது. MBBS, BDS உட்பட இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வில் நீட் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற அடிப்படையானது ஒன்று இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் 2024 மற்றும் 25ஆம் ஆண்டு கல்வியாண்டுக்கான சேர்க்கையானது நீட் தேர்வு தமிழ், ஆங்கிலம், இந்தி உள்பட 13 மொழிகளில் மே 5ஆம் தேதி நேரடி முறையில் இந்த தேர்வுகள் நடைபெற இருக்கிறது. இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவானது கடந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 10ஆம் தேதி வரை நிறைவு பெற்றது. இதற்கு நாடு முழுவதும் பார்த்தோம் என்றால் சுமார் 23 லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் ஆனது NDA தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அவற்றை தான் தற்போது NEET.com NTA.NIC.IN என்ற இணையதளத்தில் சென்று மாணவர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் கூடுதல் தகவல்களை www.nta.ac.in என்ற NTA இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் எனும் ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பினும் 0111459000 என்ற எண்ணிற்கும் மேலும் 69227700 என்ற தொலைபேசி எண்ணோ அல்லது NEET.gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெறலாம் என்றும் தற்போது NDA வெளியிட்ட செய்தி குறிப்பில் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. இந்த தேர்வுக்கு பொறுத்தவரையுமே 24 லட்சம் பேர் பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில்தான் தற்போது இந்த டிக்கெட், ஆன்லைன் டிக்கெட்டுக்கான அந்த விண்ணப்பமானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த 5 நாட்கள் இந்த பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மே 5ஆம் தேதி நடைபெறும் இந்த தேர்வுக்காக அடுத்தடுத்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தற்பொழுது மருத்துவத்துறை சார்பாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்.